வணக்கம் மக்களே. நாம் இப்போ கூடுவாஞ்சேரி காயரம்பேட்டில் தான் ஒரு 2 வீடு புது வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. 3 BHK செமி ஃபர்னிஷ்டு டியூப்ளெக்ஸ் வில்லாங்க. இது ரெண்டுமே புதுசு. இது 2 தான். கரெக்டாக காயரம்பேட்லேருந்து மறைமலை நகர் போகிற ரூட்டில் 1 கிலோமீட்டரில் இருக்குது. சுற்றி நிறைய வீடுங்க இருக்குது. நல்ல ஒரு பிரைமான லொக்கேஷன். மெயின் ரோட்லேருந்து ஒரு 4வது வீடு தான் இது. நிறைய வீடுங்க இருக்குது. நல்லா அழகாக இருக்கும் ஏரியா பார்க்கறதுக்கு. இது எல்லாமே வளர்ந்து வரக்கூடிய ஏரியா. சில இடங்களில் தான் கொஞ்சம் காலி இடம் இருக்கும். மற்றபடி நிறைய வீடுங்க தான். வாங்க இதோட ரூட்டை பார்ப்போம். இது காயரம்பேடு ஜங்ஷனுக்கு முன்னாடி இந்த ஒரு பெரிய பில்டிங் ஒன்று தெரியுது பாருங்க. இதுதான் குயின்ஸ் டவுன்ஷிப், SIS குயின்ஸ் டவுன்ஷிப்னு சொல்லுவாங்க. இது காயரம்பேடு ஜங்ஷனுக்கு முன்னாடி வந்துடும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 3/4 கிலோமீட்டர்லேயே வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. அதாவது இந்த குயின்ஸ் டவுன்ஷிப்புக்கு முன்னாடியே. இங்கேருந்து நம்ம வீடுன்றது ஒரு 1.25 கிலோமீட்டர் வரும். வீட்டிலேருந்து முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டரில் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. அதுமாதிரி வீட்டை தாண்டி ஒரு 1.5 கிலோமீட்டரில் வேலம்மாள் ஸ்கூல் அங்கே ஒன்று இருக்குது. இந்த ரூட் திருப்பூர் ரூட்டு. இந்த ஸ்டாச்சு, அம்பேத்கர் ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள். இதான் ஜங்ஷன், எக்ஸாக்ட் காயரம்பேடு ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்லேருந்து இப்போ நம்ம போகிற ரூட்டு அப்படிங்கிறது இது மறைமலை நகர் ரூட்டு. இது ஒரு பஸ் ரூட் தான். ஆனால் டைமிங்க்கு தான் பஸ்ஸு. சுற்றி நிறைய கடைங்க வீடுங்க எல்லாமே இருக்குது. காயரம்பேடில் உங்களுக்கு மார்க்கெட் எல்லாமே இருக்குது. ஸ்கூல் வசதி இருக்குது, காலேஜுங்க இருக்குது. அதுமாதிரி SRM நியர்பை தான். மாடலுக்காக ஒரு வீடை நம்ம பார்ப்போம். நல்லா பெரிய கார் பார்க்கிங், பெரிய கார்லாம் நிப்பாட்டலாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் செப்டிக் டேங்க் இருக்குது, அந்த பக்கம் ஒரு டேப் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் அந்த டெரஸ்லேயும் டேப் இருக்குது. அதுமாதிரி மாடியில் ஓப்பன் டெரஸ்லேயும் டேப் இருக்குது. இது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இதே மாதிரி வீடு இதுவும் சேல்ஸுக்கு இருக்குது. 2 வீடுமே சேல்ஸுக்கு இருக்குது. செட்பேக்கு நல்லா சுற்றி வர அளவுக்கு தாங்க இருக்குது. அதுதான் சும்மா உள்ளே போய் காட்டுறோம். 3 பக்கமும் சுற்றி வர அளவுக்கு தான் இருக்குது. எல்லாமே புது ஏரியா, வளர்ந்து வரக்கூடிய ஏரியா. நல்லா அழகாக இருக்கும். ஒரு ட்ராப் கூட தண்ணி இங்கே நிற்காது. வாட்டர் லேக்கிங் ஏரியா கிடையாது. அதே மாதிரி நல்ல வாட்டர் சோர்ஸும் இருக்கும். 150 அடி போர்வெல் போட்டிருக்காங்க. 3 ஃபேஸ் EB லைனு கொடுத்துருக்குறாங்க கனெக்ஷன். இது பாருங்கள், இது மெயின் டோரு. முன்னாடியே ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. இது மெயின் டோரு டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாலு நுழைஞ்ச உடனே. இது ஃபேஸிங் பார்த்திங்கன்னா வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும். இடம் சவுத் ஃபேஸிங்கில் வரும். செமி ஃபர்னிஷ்டு டியூப்ளெக்ஸ் டைப்பு 3 BHK. லேண்டு 20க்கு 55, 1100 ஸ்கொயர் ஃபீட். பில்டப்பு 1470 ஸ்கொயர் ஃபீட். DTCP அப்ரூவ்டு. 40 அடி ரோடில் இருக்குது. ரோடு வித்து நல்லா பெருசுங்க. அது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் பார்க்குறது ஒரு பெட்ரூமு. கீழே ஒரே பெட்ரூம் தான். இது ஒரு பூஜை ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்டடி ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாஸ்துக்காக இந்த மாதிரி இங்கே ஒரு சின்ன ரூமாக போட்டிருக்காங்க. ஹால் நல்லா பெருசாக இருக்கும். செமி ஃபர்னிஷ்டு. கீழே டைல்ஸ்லாம் மார்பிள் டைப்பில் இருக்கும். ஆனால் டைல்ஸ் தான். கீழே கிச்சன் இருக்குது. DTCP அப்ரூவ்டு. 1100 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 1470 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப்பு. ப்ரைஸ் 79,50,000ங்க. மேலே லேப்டாப் கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க.
இது நம்ம எடுக்கும்போது ஒரு கோட்டு ஃபைனல் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ அதெல்லாமே கூட முடிச்சிட்டாங்க. கீழே வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பு ரெஸ்ட் ரூம் இருக்குது. மேலே ஒரு இந்தியன் டைப்பும் ஒரு வெஸ்டர்ன் டைப்பும் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமில் வெஸ்டர்ன் டைப் இருக்குது. டிடிசிபி அப்ரூவ்டு, 40 அடி ரோடு, சவுத் ஃபேஸிங் லேண்டு, வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். லோனுக்கு வேணுனாலும் போய்க்கலாம். ப்ரைஸு 79,50,000. ஃபால் சீலிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹாலில் அதே மாதிரி மேலே வந்து மாஸ்டர் பெட்ரூம்லேயும் ஃபால் சீலிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெட்ரூம், அதான் மாஸ்டர் பெட்ரூம். இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன லாபி. இது ஒரு பெட்ரூமு. இது வந்து இந்தியன் டைப்புங்க. இமிடியேட்டாக புக் பண்ணிக்கோங்க. நல்ல ஏரியாவில் இருக்குது. நல்ல ஒரு தரமான மெட்டீரியல் போட்டு தான் இவங்க கட்டுவாங்க. கீழே கூலிங் டைல் எல்லாமே லே பண்ணி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி அந்த பக்கத்து வீடு, அந்த சேஃப்டி கிரில் பின்னாடி கொடுத்துருக்கிறதுலாம் கூட இப்போலாம் வந்து பெயிண்டிங் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம எடுக்கும்போது இல்லை. இந்த பக்கம் தண்ணி போகக்கூடிய ஏரியா, சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாலாம் பாருங்கள். அதுமாதிரி இந்த பக்கம் செட் பேக்கை பாருங்கள். பின்னாடி ஒரு ஆள் சுற்றி ஆற அளவுக்கு இருக்குது. 2 வீட்லேயுமே அப்படி தான். 2 வீடும் ஒரே அளவு தான். கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி, லேண்டும் சரி. நல்லா அழகாக இருக்கும் ஏரியா. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா உடனே பிடிச்சிரும். காயிரம்பேடில் இது ஒரு அழகான ஏரியா. இங்கே ஒரு பாருங்கள், இங்கே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இப்படி போனால் ஓப்பன் டெரஸ் போயிடலாம். அது நம்ம அந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டு வருவோம். இந்த பக்கம் அந்த சன்லைட் வர மாதிரி கிளாஸ் வச்சுருக்குறாங்க. இதுலேயே ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூம்லேயும். நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க. சொந்த வீடுக்காரங்க அவங்க இடம் வாங்கி கட்டினா எப்படி கட்டுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் வளைச்சி காட்டுறேன். இது வந்து ஃப்ரண்ட் பால்கனி. முழுக்க வீடுங்க தான். சில இடங்கள் கொஞ்சம் காலி இருக்கும், அவ்வளோதான். காயிரம்பேடுங்க, மறைமலை நகர் போகிற ரூட்டு. ப்ராப்பர்ட்டி பற்றி எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது ஒரு ரெஸ்ட் ரூமு. இது வந்து வெஸ்டர்ன் டைப்பு. மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிறது வெஸ்டர்ன் டைப்பு. இப்போ நம்ம சொன்ன தகவலில் ஏதாவது புதுசாக ஏதாவது தகவல் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து நேராக வந்து பார்க்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே எல்லாம் வாட்டர் டேங்க் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் கூலிங் டைல் எல்லாமே லே பண்ணிட்டாங்க. வேலை எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அந்த ஃபைனல் கோட்டிங் மட்டும் வெயிட்டிங், அதுவும் முடிச்சிட்டாங்க இப்போது. தயவுசெய்து வேணுங்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். டைம் பாஸ் பண்ணுறவங்க தயவுசெய்து கால் பண்ணாதீங்க. இங்கே ஒரு டேபு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நிறையா தேவையில்லாத கால், அன்வான்ட் கால் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. தேவை உள்ளவங்க கால் பண்ணுங்கள்.
இது வந்து செட்பேக், சைடில் இருக்கக்கூடிய செட்பேக். வீட்டை பற்றி எல்லா டீட்டெயிலையும் காமிச்சிட்டேன், சொல்லிட்டேன். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும்.